எல்லாரும் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற வார்த்தையாக மாறி போன மன அழுத்தம், டிப்ரெஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. வணக்கம், நான் உங்கள் சாணக்கியன். முதல்ல மன அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க. ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துட்டாங்க, ஆஃபீஸில் வேலை ஒழுங்காக போகலை, வீட்டில் அம்மா திட்டுவாங்க, நிறைய நடந்தங்காட்டிக்கும் கால் வலிக்குது, நிற்க முடியல, உட்கார முடியல, வயிறு வலிக்குது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழுத்தம்னு சொல்லுவாங்க. இது 1-2 மணி நேரத்திலேயோ இல்லை ஒரு நாள்லையோ மாறிடக்கூடியது. ஆனால் மன அழுத்தம் அப்படி இல்லைங்க. ஒரு 2-3 வாரத்துக்காச்சும் நம்மளோட மனசுலேயே பதிஞ்சு இருக்கும். நம்மளால அதை விட்டு வெளியே வர முடியாதுங்க. ஒருத்தங்க மன அழுத்தத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? எந்த வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி முடையா இருக்கும். பிடிச்ச வேலையை கூட செய்யறதுக்கு பிடிக்காது, பசிக்காது, அர்த்தம் இல்லாம வாழ்றோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யோசிக்க தோணும். தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு மாதிரியான நம்பிக்கை இல்லாத தனம் இருக்கும். ரொம்ப அதிகமா இல்லைன்னா ரொம்ப கம்மியா தூங்குவாங்க. ரொம்ப நிறைய கவன சிதறல் இருக்கும். எப்பயுமே படபடப்பாவோ இல்ல ரொம்ப அமைதியாவோ இருப்பாங்க. செத்தரலாம்னு கூட தோணும். இதுல ஏதாச்சும் 5 இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னங்க, நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி தோணுதா? அம்மா கிட்ட போய் சொல்லி பாருங்க, தின்னுட்டு தூங்குனா அப்படிதான்டா இருக்கும், எந்திரிச்சு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. சரி, காமெடி வேண்டாம். இப்போ இது எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மூளையில் இருக்கிற ஃப்ராண்டல் லோபும் ஹிப்போகிராட்டஸும் சின்னதாகிறதுனால இந்த மாதிரியான மன குழப்பங்கள் வருதுன்னு சொல்றாங்க. நம்ம மூளைக்கு செய்திகளை கொண்டு போற வேதிப்பொருட்களான செரட்டோனின், நார்ஃபரின், டோபமைன் இதுகளோட அளவு சட்டென மாறுறதுனாலையும் இல்ல கம்மி ஆகிறதுனாலையும் இந்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சரியான ஆழ்ந்த தூக்கம், ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சரிவர இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரியான டிப்ரெஷனுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்றாங்க. கார்டிசால், தைராய்டு மாதிரியான ஹார்மோன்கள் சரியா சுரக்கல அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி தோணும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்வியல் நடைமுறை, நம்மளோட சுற்றுச்சூழல், இது எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குதுங்க. இந்த மாதிரியான டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க சாகருக்கு கூட போவாங்க. ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு அவ்வளவு சுலபமா மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. இதுதான் அவங்க பண்ற ரொம்ப பெரிய தப்பு. நம்ம பண்றத ஒருத்தவங்க தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா அது தப்பு இல்லை அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கலாம். இல்லைன்னா சரின்னு அமைதியா வந்துட்டு என்ன தப்பு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி தான் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்க கூட நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பெருசுதான் ஆகும். நீங்க டிப்ரெஷன்ல தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்க முதல்ல ஒத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த டிப்ரெஷனை கம்மி பண்றதுக்கு எவ்வளவுதான் மாத்திரை போட்டோம் அப்படின்னாலும் சில பேருக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது. அப்படி ஒத்துக்குச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும். சில பேருக்கு அந்த மாத்திரை வேலை செய்யவே செய்யாது. ஒரு மன ஆறுதலுக்காக வேணும் அப்படின்னா இல்ல டாக்டருக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக வேணும் அப்படின்னா நம்ம மாத்திரைன்னு போட்டுட்டே இருக்கலாம். கம்போடியால நடந்த ஒரு கதை சொல்லட்டுங்களா? உலகத்துல எல்லா பாகத்திலயுமேவும் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு மாத்திரை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு விவசாயி அவரோட நிலத்தை உழுதுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவரோட காலை உடைச்சிட்டாரு. அவரு காலை சரி பண்ண முடியல, அதனால காலை வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவருக்கு ஒரு செயற்கை கால் தான் பொருத்தினாங்க. அந்த செயற்கை காலை வச்சுட்டு அவர் மறுபடியும் வேலை செஞ்சு பார்க்கறாரு. முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அளவுக்கு இப்ப அவர்னால வேலை செய்ய முடியலைங்க. திரும்ப அதவே யோசிச்சுட்டே இருந்ததுனால மன அழுத்தம் உண்டாகுது. அவரு ஒரு டாக்டர் கிட்ட போறாரு. அந்த டாக்டர் அவர்கிட்ட பேசி பார்க்கறாரு, புரிஞ்சுக்கிறாரு, இதுதான் அவரோட பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவரு மாத்திரை எழுதி கொடுக்கலைங்க. டாக்டர்கள் ஒரு குழுவா சேர்ந்து அவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. அப்புறமா அவருக்கு மாடு வாங்கி கொடுக்கறாங்க. அந்த விவசாயி அதுக்கப்புறம் அந்த மாடை வச்சு உழுகிறக்க ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அவரோட நிலத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரோட பிரச்சனை போயிடுச்சு. அந்த மருத்துவர்கள் அவருக்கு நிறைய மாத்திரைகளை பரிந்துரை பண்ணியிருக்கலாம், ஆனா அதை பண்ணல. மாறா அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாங்க. அதனால அவரோட மன அழுத்தத்தில இருந்து வெளியே வந்துட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மன அழுத்தத்திற்கான தீர்வு எப்பயுமே மாத்திரையா இருக்க போறதில்ல, நம்மளோட மனசாதான் இருக்க போகுது. சரி, அப்போ இந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது?
நீங்க எவ்வளவு காசு கொடுத்து எவ்வளவு பெரிய சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்க அப்படின்னாலும் சரி, அவங்க இதை தான் சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 3 விஷயம்தான். அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நில், கவனி, செல். முதல் படி, நமக்கு ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னு தெரியுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ரொம்ப பக்கத்துல போய் நின்று பார்க்காதீங்க. அந்த பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சு நல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அதோட வீரியம் என்ன அப்படின்னு புரியும். ஏன்னா பிரச்சனை என்ன அப்படின்னு நமக்கு முழுசா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் அதோட விடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சுலபமா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா நின்று பிரச்சனைய பாருங்க. இப்போ 2வது படி, கவனிங்க. அந்த பிரச்சனை கிட்ட நிறைய கேள்வி கேட்டு பாருங்க. எந்த மாதிரியான கேள்வி கேட்கலாம்? அந்த பிரச்சனை நம்மளை எந்த விதத்துல பாதிக்குது? அது நம்மளை மட்டும்தான் பாதிக்குதா, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்குதா? நம்மளை மட்டும்தான் பாதிக்குது அப்படின்னா அது தொழில் ரீதியா பாதிக்குதா, இல்ல மனசு ரீதியா பாதிக்குதா? இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள தான் பாதிக்குது அப்படின்னா அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையா, இல்ல நம்மளோட நட்பு சுற்றத்தையா? அந்த பிரச்சனையோட அழுத்தம் எவ்வளவு? அதை உடனடியா நம்ம சரி பண்ணணுமா, இல்ல கொஞ்சம் ஆற போடலாமா, இல்ல கண்டுக்காமையே விட்டுடலாமா? ஒரு முடிவு பண்ணிட்டோம், அந்த முடிவை நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதோட விளைவுகள் என்னென்ன? எடுக்கிற முடிவு நிரந்தரமான தீர்வா, இல்ல அப்போதைக்கு நம்ம அந்த பிரச்சனைய ஒத்தி வைக்கிறதுக்கான தீர்வா? இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட கேட்டு கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு காகிதத்தை எடுத்து உங்களுக்கு தோன்ற வினாக்களை எல்லாத்தையும் எழுதி ஒரு முறை தெளிவா நீங்களே படிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமா இருக்கும். 3வது படி, முக்கியமான படின்னு சொல்லலாங்க. முதல் 2 படியை யாருனாலும் ஈஸியா கடந்து வந்துடலாம். ஆனா இந்த 3வது படியை கடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நம்ம கடந்து வந்ததவே யோசிச்சுட்டு நம்ம பண்ணினது சரியா இல்ல தப்பா, நம்மனால மற்றவங்க யாராச்சும் கஷ்டப்பட்டிருப்பாங்களா, இல்ல நம்ம தான் அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமா, நம்மனாலதான் அவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சா, நம்ம இப்படி பண்ணதுனால நம்மளை யாராச்சும் தப்பா நினைச்சுப்பாங்களா, இல்ல நினைச்சிருப்பாங்களா, அப்படி நினைச்சதுனாலதான் அவங்க நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களா? இதையெல்லாம் தான் நம்ம திரும்ப 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 யோசிச்சுட்டே இருப்போங்க. இதுதான் டிப்ரெஷனோட ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தப்புன்னு ஒத்துக்கிட்டு ஏத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதை விட்டுட்டு அதவே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாதுங்க. நம்ம எவ்வளவு யோசிச்சோம் அப்படின்னாலும் நடந்து முடிஞ்சதுதான். அதை நம்ம திருப்பி எழுத முடியாதுங்க. நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் வாழ்க்கையில இனியும் ரொம்ப நிறைய இருக்கு. பண்ணினதுக்கு கண்டிப்பா நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அது நல்லதோ கெட்டதோ எதுனாலும் நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள நம்ம கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகும். மாடு கூட அன்னைக்கு சாப்பிட்டத அன்னைக்கேவும் அசை போட்டு முடிச்சிருதுங்க. அடுத்த நாள் கொண்டு போறது கிடையாது. ஆனா மனுஷ பயக நம்ம தான் என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கும் அசை போட்டுட்டே இருக்கோம். ஒரு நகைச்சுவை கூட 2-3 தடவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பு வர்றது இல்லைங்க. சந்தோஷம் கொடுக்கிற விஷயத்தவே நம்ம அவ்வளவு எடுத்துக்கிறது இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு கஷ்டம் கொடுக்கிற விஷயத்த எதுக்கு நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு அழுதுட்டே இருக்கணும்? தப்பு பண்றது மனுஷ குணங்க, அதை தவிர்க்க முடியாது. ஆனா அதுல இருந்து நம்மளால நிறைய கத்துக்க முடியுங்க. ஒரு வாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளியோட முன்னாடி இருந்த போர்ட்ல எழுதி போட்டிருந்த ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒண்ணு, அது உங்களோட பிரச்சனையா இருக்காது. இல்ல அப்படின்னா அது பிரச்சனையாவே இருக்காது. டிப்ரெஷனை தப்பா பார்க்காதீங்க. டிப்ரெஷன் ஒரு வியாதி கிடையாதுங்க. நம்ம உடம்பும் மனசும் நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிற ஒரு உணர்வு தான் டிப்ரெஷன். அதை நம்ம மதிக்கணுங்க. அதுக்கு காது கொடுத்து கேளுங்க. நம்ம எதுக்கோ யார் யாருக்கோ எப்பப்ப எல்லாமோ நேரம் செலவு பண்றோம். நமக்காக, நம்மளோட வாழ்க்கைக்காக, நம்மளோட நல்லதுக்காக கொஞ்ச நேரம் செலவு பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரலாம். உங்களோட எனக்கான நேரத்துக்கு நன்றிங்க. என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.